ஹாய், வெல்கம் பேக் டு ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால வந்துட்டு முருகன் அப்பாவை போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு மேக்கப்லாம் அந்தளவுக்கு நான் பண்ணவும் மாட்டேன். ஃபவுண்டேஷன்ஸும் நான் போட மாட்டேன். ரோஸ் வாட்டர் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் ரெஃப்ரெஷ்க்காக நம்ம ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். இது நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். வேறு நான் மாய்ஸ்சரைசர் எதுவுமே போட மாட்டேன். இந்த ரோஸ் வாட்டர் மட்டும் தான் நான் ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணுவேன். அதுவே நம்மளுக்கு ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததுக்கு லிப்புக்கு லிப் பாம் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக தான் நான் லிப் பாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஐப்ரோலாம் நான் போட மாட்டேன். ஸோ நான் கோயிலுக்கு போகிறதுனால சிம்பிளாக தான் நான் ரெடி ஆகுறேன். ஸோ நான் எப்படி கோயிலுக்கு போனால் நான் எப்படி ரெடி ஆகணும்னோ அந்த மாதிரி தான் நான் ரெடி ஆகுறேன். ஸோ லிப் பாம் போட்டுட்டேன். பொட்டு வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர் பார்த்து தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ நெத்திலே நம்ம பொட்டு வச்சுக்கலாம். அது லாங்காக இருக்குது. ஸோ குங்குமம் வச்சுட்டேன் நான். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ லிப்ஸ்டிக் நம்ம போட்டுக்கலாம். நான் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப அதிகமாகலாம் போட மாட்டேன். போடுவேன், பட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லிப்ஸ்டிக்ஸ் டார்க்காக வைக்கலாம். இப்போ நான் கோயிலுக்கு போகிறதுனால சும்மா லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். நான் அதுதான் ஒரே ஒரு சிங்கிள் கோட் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுதான் இப்படி தான் நான் ரெடி ஆகுவேன். நான் மோஸ்ட் ஆஃப்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபவுண்டேஷன்ஸ் பவுடர் இது எதையுமே அப்ளை பண்ணவே மாட்டேன். நான் இப்படி தான் நான் ரெடி ஆவேன். எங்கே போனாலும் நான் இதுதான் நான் ரெடி ஆகுவேன். ஸோ அடுத்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய அவுட்ஃபிட் நான் காட்டுறேன். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். வீட்டிலேருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம். 2 வீலரில் தான் போயிட்டு இருக்கிறோம். சாரீ நான் வியர் பண்ணவே இல்லை. ஏன்னா 2 வீலரில் போகிறதுனால சுடிதாரே போட்டுட்டு கிளம்பிட்டேன். இது சிவன் கோயில். இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயில். என்ன கோயில் மாமா? அது அகத்தீஸ்வரர் கோயில்மா. அனகாபுத்தூர் கிராஸ் பண்ணி வந்துட்டு அனகாபுத்தூரில் அது நல்ல ஒரு சிவன் கோவில். அது சக்தி வாய்ந்த கோவில். அதுவும் தான். இப்போ நம்ம குன்றத்தூர் ரீச் ஆகிட்டோம். திருநாகேஸ்வரர் கோவில் அவரோட தேர் தான் இது. இப்போ நம்ம பார்க்குறது தேரடின்னு சொல்லுவாங்க. குன்றத்தூர் தேரடி. அங்கே கொஞ்சம் விசேஷமான கோவில். அது 1 வாரம் திருவிழா நடக்கும். இது குன்றத்தூர் பூ மார்க்கெட்டு, அந்த பஜார் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது குன்றத்தூர் டிப்போ. ஸோ யாராவது முருகர் பார்க்குற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் குன்றத்தூர் டிப்போவில் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ டேரெக்டாகவே கோயில்கிட்ட வந்துடலாம். இப்போ பார்க்குறது சிவன் கோவில், ஸ்ரீ கத்தாலேஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த கோவில் முருகர் வழிபட்டார், சிவனை வழிபட்டாருன்னு சொல்லுவாங்க. இவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருவுரக பெருமாள். இவங்க 2 பேரையும் முருகர் வழிபட்டுட்டு தான் மேலே போனார் மேலே போய் உட்காந்தாரு அப்படின்றது ஐதீகம். எல்லாரும் சொல்கிறாங்க. சிவனையும் பெருமாளையும் வழிபட்டுட்டு தான் அவர் மேலே போய் வள்ளி தெய்வானை கூட உட்காந்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நேராக நம்ம முருகர் கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இது எல்லாமே ஃபுல்லாக இந்த சைடில் எல்லாமே பார்க்கிங் பிளேஸ் தான். இது வண்டியை நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தலைக்கு பூ இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு பூ வாங்கி கொடுத்தாரு. ஸோ எனக்கும் தலைக்கு பூ வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருகன் அப்பாவுக்கும் நம்ம பூ வாங்கிக்கிட்டோம். அர்ச்சனை செட்டு வாங்கலை. ஏன்னா இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலனால நான் பூ மட்டும் வாங்கிக்கிட்டேன். மேலே போயிட்டு விளக்கு வாங்கிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நடப்பந்தல்லாம் போட்டாங்க. அந்த க்ரீன் கிளாத் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிடையாது. இப்போ வெயிலுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கோவில். உண்மையிலேயே என்ன பண்ணால் அந்த க்ரீன் கிளாத் போட்டதுனால அந்த கோபுரத்தோட ஒரு காட்சி பார்க்க முடியல ஃபுல்லாக.
இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு மலை மேலே இருக்கும். இது ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ஆக்கிட்டாங்க. கார் பார்க்கிங் ப்ளஸ் நம்ம வந்துட்டு 2 வீலரில் 4 வீலர் வராமல் இருந்தால் அந்த சைடு தான் நம்ம வர்றதுக்கு வழி இல்லை மாமா. மேலே மட்டும் நம்ம பார்க்கிங்க்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க, கீழே சார்ஜஸ் இல்லை. இப்போ அதை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைட் வியூ ஃபுல்லாகவே காமிக்கிறோம் பாருங்கள். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் நீங்கள் சாமியும் பார்த்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வாங்கிட்டு கொஞ்சம் இங்கே வந்து நின்னீங்கன்னா மனசு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநீர்மலை பெருமாள் கோவில் தெரியும். பட் எங்கள் கேமராவில் தெரியல, ஜூம் பண்ணி பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணோம், பட் வியூ தெரியல. ஆனால் இங்கே முருகர் கோயிலேருந்து இந்த சைட்லேயே வந்துட்டு இந்த சைட்லலாம் வந்துட்டு புதுசாக வந்து இப்போ போட்டிருக்காங்க. எல்லாமே கட்டியிருக்காங்க. பேக் சைடு குளத்துக்கு போகிறதுக்கும் வழி பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டு 2 விளக்கு வாங்கிட்டு முருகன் அப்பாவை நினச்சிக்கிட்டு எல்லாரோட கஷ்டத்தையும் நீங்களும் எங்களோட கஷ்டங்களும் நீங்கணுன்ட்டு முருகன் அப்பாவை நம்ம வேண்டிட்டு மனசார வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிட்டோம். எல்லாம் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றியாச்சு. நல்லபடியாக விளக்கேற்றிட்டு அடுத்து போய் உள்ளே என் அப்பா முருகரை சந்திக்கணும், அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வரணும். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு அழகாக வள்ளி தேவான முருகர் வச்சு என்ட்ரன்ஸ்லேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இல்லைம்மா? ஆமாம், இப்போ இந்த இயர் தான் இதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது. இதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அலங்காரம் நடக்குது, டெய்லியும் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு, கண்ணு குளிர்ச்சியாக பார்த்த உடனே ஒரு வைப் ஒன்று கிடைக்கிது. அது நீங்கள் போய் பாருங்கள், அந்த வைப் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். போனவங்களுக்கு காலியாக தான் இருந்தது. பட்டு 50 ருபீஸ் கியூ வந்து சுத்தமாக ஆள் இல்லை. அதனால நாங்கள் 50 ருபீஸே கொடுத்து போயிட்டோம். சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு 50 ரூபாய் டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் லைன்லேயே போயிட்டோம். நல்ல தரிசனம். சாமியில் ரொம்ப நேரமெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை. சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே புளி சாதம் கேட்டேன். சாதம் தான். ஆமாம், கோயிலுக்கு போனாலே நம்மளுக்கு புளி சாதம் தான் முக்கியம். ஸோ சாமி நல்லா பார்த்துட்டோம். இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.